அடுத்தபடியாக வாழாப்பத்து என்று ஒரு பதியத்தை அருளி செய்கிறார். திருப்பெருந்துறையிலே அருளிய பதிகம். இதற்கு முக்தி உபாயம் என்று ஒரு பெயரை வைத்திருக்கிறார். அதாவது இந்த முக்தி நமக்கு எப்படி கிடைக்க வேண்டும், எப்படி கிடைக்கும் என்பதற்கு ஒரு உபாயம். உபாயம் என்று சொன்னால் ஒரு வழி. அது எப்படிப்பட்ட வழியாக இருக்கும் என்பதனை இந்த ஒரு 10 பாடல்களிலே நமக்கு மாணிக்கவாசகர் ஒவ்வொரு வரியாக நமக்கு சொல்லுகிறார். முக்திக்கு என்ன வழி என்று நாம் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது விடுவது முக்தி என்று சொல்லப்படுகிறது. நாம் இந்த பற்றுகளை எல்லாம் விட்டால் வீட்டு நெறியை நாம் பெறலாம். பற்றுகளை தானாக விட முடியாது. அதற்கு ஒரு அனுபவம் வேண்டும். அந்த அனுபவம் நாம் பல பிறவிகளிலே நாம் பெற வேண்டி இருக்கிறது. இந்த உலக அனுபவத்தினாலே நாம் உலகத்தினுடைய பற்றை நாம் விட வேண்டும். அதனாலதான் இந்த பதிகத்தில 10வது பாடல்ல பற்று நான் மற்று இல்லேன் கண்டாய் அப்படின்ற ஒரு வரியை இந்த இடத்திலே நமக்கு பாடி காட்டுகிறார். மாணிக்கவாசகருக்கு பற்று கிடையாது. அவருக்கு என்ன பற்று என்று சொன்னால் இறைவனுடைய பாதமே பற்றாக இருந்து வாழ்கிறார். இந்த மயக்கம் நிறைந்த உலகத்திலே பற்று இல்லாமல் இருப்பது எவ்வளவு சிரமம் என்பதை இந்த வாழாப்பத்திலே பாடி நமக்கு காட்டுகிறார். இந்த ஒவ்வொரு பாடலிலேயும் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் என்று முதல் வரியிலே இந்த வார்த்தை இல்லாமல் எந்த பாடலையும் அவர் பாடவில்லை. இப்படி பற்றோடு நாம் இருந்தோம் என்று சொன்னால் நமக்கு முக்தி உபாயம், முக்திக்கான வழி நிச்சயமாக கிடைக்காது என்பதை அழுத்தம் திருத்தமாக 10 பாடல்களிலே பற்று நான் மற்றிலேன் கண்டாய் அப்படின்ற வார்த்தையை இங்கே பாடி நமக்கெல்லாம் ஒரு முறை சொன்னா புரியாது. அதனால 10 முறை சொல்லி நமக்கெல்லாம் புரிய வைக்கிறார். மிக அற்புதமான ஒரு பதியத்தினை இன்றைய நாளிலே இறைவனுடைய திருவடிக்கு விண்ணப்பம் செய்வதற்கு நாம் எல்லாம் தவம் செய்திருக்கின்றோம். இப்பொழுது இந்த பதியத்தினை விண்ணப்பம் செய்வோம்.